வணக்கம். எல்லாம் வல்ல கால பைரவருடைய அருள்னால் மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உள்ள வீடியோக்கள் நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, எல்லா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுற மக்களுக்கும் உங்கள் அவசர ஆத்திர தேவைகளுக்கு நீங்கள் ஒரு இடத்த விற்றாதே உங்கள் கடனை அடைக்க முடியும், இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரி நினைக்கிற மக்களுக்கு உங்கள் இடத்த டக்குன்னு விற்கிறதுக்கு என்ன வழி? இப்போ நிறைய இடங்கள்ல அதுக்காக போய் என்ன பூஜை இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு அது சரியாக அது முறையாக கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு அது விற்றுருக்காது. ஆனால் இப்போ நம்ம சுடலமாட சாமி மயான ராஜா அவருடைய அருள்னால் பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுடைய இடத்த விற்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரமாக ஒரு வீடியோ நான் போட போகிறேன். அதை பண்ணியே நீங்கள் உங்கள் இடத்த விற்றுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. இந்த தேங்காய் நீங்கள் கடையில் போய் விலை பேசாமல் வாங்கிட்டு வரணும். அவங்க என்ன விலை கேட்குறாங்களோ அவ்வளோ காசை கொடுத்துட்டு பேரம் பேசாமல் வாங்கும்போது அமைதியாக வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்த விற்கணும் அந்த இடத்துடைய மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. மண்ணை வந்து ஒரு மஞ்சள் துணியில், அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் விற்க வேண்டிய இடத்துடைய மண் இந்த மாதிரி ஒரு 4 திசையிலையும் 4 மூலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சு இதை ஃபுல்லாக நல்லா கட்டிக்கிட்டு நீங்கள் விலை பேசாமல் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயோடு சேர்த்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டிடுங்க. மஞ்சள் இல்லை கருப்பு சிவப்பு எந்த நூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. தேங்காயோடு நீங்கள் விற்க வேண்டிய இடத்தினுடைய 4 திசையிலையும் மண் எடுத்துகிட்டு வந்து அதை மஞ்சள் துணியில் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு இதை வந்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த இடத்த விற்கிறதுக்கு வழி விடுங்க, இதை அடைச்சாதான் என் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு இதை நல்லா சுற்றி கட்டிட்டு சுடலமாட சாமி நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இந்த இடத்த மட்டும் விற்று கொடுப்பா சுடலமாட சாமி உனக்கு நான் வேண்டியதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுற இன்றைக்கி மட்டும் நீங்கள் சுடுகாட்டில் தான் இதை போய் பண்ணணும். மட்டன், சிக்கன், முட்டை, கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி ஒரு வாழை இலை வச்சு விரித்து முடிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா சின்ன ஒரு சரக்கு பாட்டிலாவது வாங்கி வச்சு சுடலமாட சாமிக்கு சுடுகாட்டில் வச்சு இடத்த மட்டும் விற்று கொடுப்பா, 30 நாளைக்குள்ள எனக்கு இடத்த விற்று கொடுத்துரு, உனக்கு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லா படையிலும் செஞ்சு தரேன், இந்த இடத்த விற்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் என்றைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் ராகு காலத்தில் பண்ணலாம், இல்லை நல்ல நேரம் பார்த்தும் பண்ணலாம், இல்லை யமகண்ட நேரத்துலையும் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 சனிக்கிழமை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும் நீங்கள் இந்த தேங்காய் உடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இடத்த வாங்குறதுக்கு எங்கே இருந்தாவது பார்த்திங்கன்னா ஆள் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சுடலமாட சாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவார். அவங்க மூலிமா உங்களுக்கு இடத்த விற்றுடலாம். இடத்த விற்றுட்டாலும் நீங்கள் சுடலமாட சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி அதுக்கு என்னென்ன படையல் வைக்கணுமோ நான் சொன்ன மாதிரி கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, சரக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு சுடுகாட்டில் வர படையல் போட்டு அவர் மனசை குளிர்விச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். ஏன்னா சுடுகாட்டு ராஜா சுடலமாட சாமி அவரால் முடியாது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் எங்கே இந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து எளிமையான முறையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீங்களே இடத்த விற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காயை நான் சொன்ன மாதிரி வாங்குகிற இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வினை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வீடெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி செய்வினை இப்போ எனக்கே இப்போ செய்வினை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என் வீட்டோட 4 திசையிலையும் இந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் நீங்கள் இதே முறையை பயன்படுத்தலாம். எங்கள் வீட்டில் என்னென்ன செய்வினை இருக்கோ செய்வினை சாம்பலாக போயிடணும், எரிஞ்சு போயிடணும், உங்களுடைய சக்தினால் எரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி சுடலமாட சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இதை மட்டும் செய்வினை பாதிப்புள்ள வீட்டோட அந்த மண் சேர்த்து அந்த தேங்காய் என்ன பண்ணணும்னா செதற தேங்காய் உடைக்கக்கூடாது. சுடுகாட்டில் அந்த எரிமேடை இருக்கும்ல, எரித்து சாம்பல்லாம் கிடக்கும்ல, அந்த இடத்துல போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கறி, மீன் இதெல்லாம் படையல் போட்டு வச்சுட்டு எங்கள் வீட்டில் என்ன பில்லி சுனி எவ்வளோ செய்வினை இருந்தாலும் இதோட நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டில் வந்து குளிச்சிட்டிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து செய்வினைகளையும் உங்களுக்கு நீக்கி கொடுத்துருவார். அதனால் சுடலமாட சாமி இந்த மாதிரி எளிமையான ஒரு பரிகாரம் மூலயமா உங்கள் வீட்டில் உள்ள செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுடலமாட சாமியை வச்சே நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம். இதையும் கஷ்டப்படுற எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.